ஆராதிக்கிறோம்ப்பா. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே நமக்கு சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இருள் இருக்கும் ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டறியத்தக்கதானவரே, இருள வாழ்ந்து கொண்டு எங்களை பாவத்தில் அக்கிரமத்தில் செத்து போய் எங்களை ஆண்டவரே தேடி வந்தீரே கர்த்தாவே. தேடி வந்து ஒவ்வொரு தேடி வந்தீங்க, பேரு அழைத்தீரே, முன்குறித்தீரே ஆண்டவரே. எங்கள் பாவம் செட்டு ரத்தத்தினால கழுவினீரே, உன் பிள்ளைகளாக்கினீரே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா கிருபா சார்ந்து வா சொன்னீங்களேப்பா, தைரியமா உள்ளே வா சொன்னீரே. உனக்கும் ஏற்ற நேரத்தில் இரக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் உண்டு, பயப்படாதே. சிறுமந்தே பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே, நான் உனக்கு நிற்கிறேன் சொன்னீரே. ஹல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன உண்மையில கைப்பொழுவதை சொன்னீரே. ஆமென், ஆமென். உன்னை காக்க முடிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே சொன்னீரே. என் நீரின் கரத்தினால் தாங்குவேன், இயங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், என் பராக்கிரம காலம் உன்னோடு கூட இருக்கும் சொன்னீரே. ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பிளந்தவரே, எருகம் மதுரை தலைமட்டமாக்கினவரே. ஹல்லேலூயா. பெரிய ராஜாக்கள் சங்கரித்தவரே. ஆமென், ஆமென், ஆமென். நீ பெரியவர், யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. உன் நாம யெகோவா நிசி, ஜெய கிறிஸ்துவே. ஆமென், ஆமென். எங்க கூட இருக்க நல்ல மேய்ப்பரே, நாங்க சொல்லுகிற இந்த காலை வேளையிலப்பா, கர்த்தர் எங்க மேய்ப்பரா இருக்கபடியால் எங்களுக்கு குறைவு என்பது இல்லையே, தாழ்ச்சி என்பது இல்லை ஆண்டவரே. உள்ளம் புறமும் எங்க நல்ல மேய்ச்சலை காண நல்ல தேவனே. புல்லுள்ள இனங்கள் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிறவரே, நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஓ, நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்போமே, நிலைத்திருப்போமே, உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொன்னீர் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கி நடக்கும் போதும் எங்க காண்கிற தேவன், எங்கள் காணுகிற தேவன், விடுவிக்கிறோம் நீர் அல்லவா ஆண்டவரே. ஆமென், ஆமென். சத்துருக்களுக்கு மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தினீரே, எங்கள் தலை என்னால் அபிஷேகித்தீரே. எல்லா சத்துருக்கு மேலாக எங்கள் தலை உயர்த்தப்பட்டது ஆண்டவரே. என் உள்ளங்கள் ஆழ்ந்து பார்க்கிற தேவன் அப்பா நீர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உம்மை போல தேவன் இல்லையே, உங்க அன்பு மகா பெரியது ஆண்டவரே. அவர் எதையும் எதிர்பார்க்காத உங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, இந்நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்க சொன்னீரே. ஆமென், ஆமென். பரிபூர்ணமாக ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுத்தீரே, நமக்கு நன்றி, நன்றி. பிதாவை சந்திக்கும்படி, பிதா நித்தியரை நாங்கள் சந்திக்கும்படி நித்தியமான வாழ்வை கொடுத்தீரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தகுதியினால் எங்களுக்கு கிருபையை கொண்டு மீட்பை கொடுத்தீரே, ரட்சிப்பை கொடுத்தீரே ஆண்டவரே. கிருபையும் சத்தியமான இயேசுவே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஈசாய் அடிவேரே, யூதா கோத்திர சிங்கமே, இருக்கிறவரே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, 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 நன்றி. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசு ரத்தம் எங்கள் மீது ஆண்டவரே. ஓ, வல்லமை ரத்தம் எங்களுக்கு மருந்து பேசுவ இயேசு கிறிஸ்து ரத்தம், எங்களுக்கு திரிக்கப்பட்ட ரத்தம். இம்மட்டும் உதவினை வினேஸ்வரி இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவினை வினேஸ்வரி இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் கர்த்தர் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
பயப்படுவேன். நீங்கள் கேடகும் மகா பெரிய பிரபலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவானே யாருக்கு அஞ்சிடுவேன். தேவானே யாருக்கு அஞ்சிடுவேன். அவரை யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வேன் யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டா. ஓ இயேசு ரத்தம் வல்லமையான ரத்தம் ஆண்டவரே. காதல் நடக்கும் ரத்தம். எங்கள் சாபங்கள் போக்கிற ரத்தம். எங்கள் பாவங்களை கருது ரத்தம். எங்கள் நீதிமான மாற்றின இயேசு கிறிஸ்து ரத்தம். ஆமென். இல்லை மறந்தாலும் மறவாத நேசரே. இல்லை மறந்தாலும் மறவாத நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன். அபிஷேகம் செய்கின்றேன். ஆயனை போல நடத்துகிறேன். அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. சிங்கத்தின் மேலும் வீர் பாம்புகளில் நீ நடந்து பால சிங்கத்தையும் ஒரு சத்தத்தை நீ மிதிப்பாய் சொன்னீரேன். குண்டுகள் தீண்டாத சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, மரணத்துக்கு அதிகார சாத்தானை உம்முடைய மரணத்தால் ஜெயித்தீர் ஆண்டவரே. இருளில் அந்த காலத்தில் விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு உட்பிரவேசித்த பிதாவாகிய தேவனுக்கு இந்த காலை வேளையில முதலிலும் காலையாக ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் அப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இயேசு நாமத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா முதலில் காலையாக ஸ்தோத்திர பலிகளை துதியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் சொன்னீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இரட்சகர் கொம்பே, இரட்சகர் கொம்பே. ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் கடங்கள் உயர்த்த சொல்கிறோம். அப்பா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. என் மீட்பர் உயிரிழப்பில் இருக்கிறார். இதோ உலகத்தில் முழு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக கையெழுத்தை அல்லது எங்கள் நடுவில் எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அளிக்கிறாண்டவரே. ஓ எங்கப்பா, எல்லா துறைத்தனங்களையும் எல்லா அதிகாரத்தையும் உருந்து கொண்டு வெளிகரமான கோலமாக்க ஆண்டவரே. ஓ பிசாசை ஜெயித்தீரேப்பா சிலுவையிலே. எல்லாவற்றையும் விருந்து கொண்டீரே. ஆமென், ஆமென். வல்லமை விருந்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கல்வாரி வெற்றி சிறந்தீரேப்பா. யோகோவா நிசி, ஜெய கிறிஸ்துவே, வெற்றி வேந்தரே, சேவைக்கு கர்த்தாவே, பராக்கிரமம் உள்ளவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உம்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே. நீரே எல்லா ஜனங்களுக்கும் தேவனா இருக்கிறாண்டவரே. எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் நீ தேவனா இருக்கிறாண்டவரே. மாமசமான யாருக்கும் தேவனாய் கர்த்தரல்லவோ சொல்கிறாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அன்பு மாறலாண்டவரே. உங்க இரக்கம் மாறல, உங்க தயவு மாறல ஆண்டவரே. உங்க கிருபை மாறல ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி, நன்றி. உம்மை போல நேசிக்க பூமியில் யாரு ஆண்டவரே. உங்க அன்புல அனுதம் நினைச்சு பார்க்கிறோம் ஐயா. நன்றி, நன்றி கர்த்தாவே. உயர்த்துகிறவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறதற்கா ஸ்தோத்திரம். கோலான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி. சத்தியத்தை போதிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சகல சத்தியத்தை நடத்துகிறவரே, வசனத்தை நினைப்பூட்டுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள் உலாவே எங்கள் தேவனாய் இருப்பவரே. ஆமென். உங்கள் ஜனமா இருக்கிறோம் ராஜா. உங்கள் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கீங்களேப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி. உடன்படிக்கை நினைவுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
எங்கள் காலை தள்ளாட விடமாட்டீர் ஆண்டவரே. எங்கள் காக்கிறது உறங்குவதிலே தூங்குவதிலே சொன்னீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் வழிகளெல்லாம் எங்கள் காக்க முடியும் தூதர்களுக்கு கட்டளையிட்டீரே. எங்கள் பாதம் கல்லிடராதவர்களுக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகும்படி. ஆமென் ஆமென். என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதிலே சொன்னீரே. ஆகிய பொல்லாப்புக்கு நேரிடாது வாதை உன் கூடாது தருகாது பலம் கொண்டு திடமாதாய் சொன்னீங்களேப்பா. ஆமென் ஆமென். நன்றி நன்றி தகப்பனே. வாழும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஏறக்கத்தாசை வாழும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஏறக்கத்தாசை வாழும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானபூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானபூமியும் படைத்த என் கண்களே எடுப்பே. என்ன நடந்தான மகள் வருமே. என் கண்களே எடுப்பே. எனக்கு தாழ்வு வாழும் பர்வதம் நேராயன் கண்களே எடுப்பே. நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தகரீனும் நிலை மாறி புரியதீனும் மலைகள் பெயர்தகரீனும் கண்களை ஏறெடுப்பே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்கள் ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உலகார். என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகா உலகாரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகா உலகாரே. எனக்கு பார்த்து வரும் பர்வதம் நேராயன் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு பார்த்து வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வல பக்கத்தில் நிழலவரே வலுவான் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கத்தாசை வரும் பர்வதம்
நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மீண்டும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன், ஏற்றும் என்னை அணுகாமல் போக்கையும் வளர்த்தாயும் பத்திரமாக காப்பாரீது முதலார். போக்கையும் வளர்த்தாயும் பத்திரமாக காப்பாரீது முதலார். எனக்கு பாசை வருவதும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. அப்பா, எனக்கு தாசை வருவதும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வல்லதேவனிடமிருந்தே வானபூமி வானபூமியும் நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என் நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பருவதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. அவியனவரே, எனக்கு தாசை வரும் பருவதம். Amen. Oh my Lord, thank you Jesus name. தாசை வரும் பருவதம் நேராயன் கண்களை. Oh Lord, எனக்கு தாசை வரும் பருவதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. Amen, amen. சோதரன் சோதரன் ராஜா. ஆமென் கர்த்தாவே. அப்பா தாவீது ஆண்டவரே, அப்பா ராஜாவை இருக்கும்போது தகப்பனே, அப்பா தாவீதை பராக்கிரமத்தை குறித்து பேசுகிற ஆண்டவரே, ஆண்டவரே தன்னை உயர்வை குறித்து பேசுகிற ஆண்டவரே. அப்பா அவன் பேரனை பார்க்கல, அவனுடைய சோல்ஜர்ஸை அவன் ராஜ்யத்தை பார்க்கல ஆண்டவரே. அவன் பார்த்ததெல்லாம் அவன் சமூகத்தை பார்த்தான் ஆண்டவரே. அப்பா என் ஒத்தாசைவர் பருவதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. கரங்கள் உயர்த்தி பார்த்தாரே ஆண்டவரே. ஓ, அவர்களை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தார்களே, அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போகவே எழுதியிருக்கு ஆண்டவரே. தகப்பனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி வந்திருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சிலுவையை பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த பாவ கட்டிலிருந்து ஆண்டவரே அப்பா விடுவிக்க உங்களாக கூட ஜனங்கள் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கபடி கிறிஸ்து எங்களுக்கா சாபமா தொகுனீங்களேப்பா சிலுவையில் ஆண்டவரே. எல்லா நியாய பிரமாணத்தை நீங்க எல்லா சாபத்தையும் மேல இராதபடிக்கு எடுத்து நீர் சுமந்து தீர்த்தினேப்பா சிலுவையில் ஆண்டவரே. நியாய பிரமாணத்தை அவர் அழிக்க வரல. நியாய பிரமாணத்தை எழுதினவர் நியாய பிரமாணத்தின் முடிவாக அவரே செஞ்சு முடிச்சாராம். நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை ஒருத்தரால ஃபாலோ பண்ண முடியல, யாராலும் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. கர்த்தரே அவரே செஞ்சு முடிச்சார் சிலுவையில. பிதாவே, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பிள்ளைகளுக்காக இருந்த எல்லா தீமைகளையும் நான் சுமந்து தீர்த்திருக்க சிலுவை. நான் மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்தேன். நான் உன் பாவத்தை சுமந்தேன், உன் சாபத்தை சுமந்தேன், உன் நோய்களை சுமந்து என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கர்மத்தை சுமந்திருக்கிறாரு. உன் பாவத்தின் தோஷத்துக்கான பரிகாரத்தை யாவது சிலுவையில அடி வாங்கி ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கா சிலுவையில பாவம் மாக்கப்பட்டு நமக்கா கிருபாத பலியாகி நித்தியமான பரிகாரத்தை, பரிபூர்ணமான பரிகாரத்தை ஒரே தரம் செய்து முடிச்சுட்டார். அவரே பலியானார். இனி கிறிஸ்துவ பலியிட தேவையில்லை. இனி கிறிஸ்துக்கு ஆடோ மாடோ பலியிட தேவையில்லை. இனி பலியிடுவதெல்லாம்
தேவனுக்கு துதிய பலியாக, தூபமாக, நற்கந்தமாக உங்க பலனை குறிப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதிப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் சேர்வார். ஆமென், ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவ ராஜ்யம், முதலாவது அவர் நீதி, இதை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஒரு நன்மை குறைப்படாது, எல்லாவற்றையும் கூட கொடுக்க சொல்லியிருக்கிறார். கூட கொடுப்பார் அவர், கூட கொடுப்பார் அவர். நீ நினைப்பதற்கும், நீ வேண்டுவதற்கும், நீ ஜெபிப்பதற்கும் இந்த கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக சந்தோஷம் நிறைவாய்க்கப்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். பிதாவுக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாராம். ஆமென், ஆமென், ஆமென். சிங்க குட்டிகளோட பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது, ஒரு நன்மை குறைப்படாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிகளுக்கோ கர்த்தர் 1000 தலைவருக்கு இரக்கம் செய்ய சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் தயவுள்ளவர் என்று எழுதியிருக்கிறாரே. கர்த்தாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே நீங்க நியாயப்பிரமாண காலத்தில் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு ஜனம் எவ்வளவு கிருபையா இருந்தீங்க ஆண்டவரே. அப்பா எவ்வளவு கிருபையா இருந்த, ஒரு பக்கம் நியாயாதிபதியா இருந்தீங்கப்பா, ஒரு பக்கம் கர்த்தாவே கிருபையை காமிச்சீர் ஆண்டவரே. இன்னைக்கு புதிய உடன்படிக்கை நாங்கள் இருக்கோம் கர்த்தாவே. அடைக்கலமா நம்பி ஓடுவது எங்களுக்கு மேலான உடன்படிக்கை, மேல வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உங்களை வாளாக்காம தலையாக்குவேன், உங்களை கீழாக வேளாக்கள் சொன்னீரே. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் பாத்திர நிரம்பி வழியும், உன் களஞ்சில் நிரம்பி வழியும், உன் சமாதானம் நிரம்பி வழியும், தொட்டி என்ற நிரம்பி வழியும் சொன்னீர் ஆண்டவரே. மெய்யாகவே எங்கள் நன்மை செய்வேன் சொன்னீரே கர்த்தாவே. வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை இவ்வளவாய்க்கும் என்று ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆமென். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் பெருகச் செய்வேன் சொன்னீரே, சொன்னீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை தகப்பனே அப்பா ஈரன் எல்லா துதியையும் செலுத்துகிறோம் அப்பா, எல்லா கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகரே, மீட்பரே. ஆமென், ஆமென். எங்க மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி. இப்போ அருமையான அப்பா தேவத்தை கேட்க போறோம் ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம் கர்த்தாவே. அப்பா நீ என்னிடம், என் வார்த்தை உன்னிடம் நீ நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்ளுவோ அது கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா ராஜா. வார்த்தையான தேவனே அப்பா உங்களுடைய மகளை மறுத்து பேசும் ஆண்டவரே. வார்த்தையை போடும் ஆவியானவரே. சோத்திரம். அன்று பழைய ஏற்பாடு ஆண்டவரே, அன்றைக்கு நீங்க தீர்க்கதரிசி மூலமாக நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய தாசர்கள் மூலமா நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ பேச நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கிருபை பொருந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. இந்த ஜெயச்செய்தி கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப இது ஆசீர்வாதமா இருக்கும்படி, அநேக மனக்கரங்கள் திறக்கும்படி ஆகிய கிரியை செய்வதாக ஆவியானவரே கருத்துல கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த பரிந்து பேசும் உபவாச ஜபத்திலே கலந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரப்பா. தேசத்திற்காகவும் அப்பா சபைக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் சபையாருக்காகவும் ஜெபிக்கும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நீ கொடுத்தீரப்பா. அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உங்கள் சமூகத்திலே அமர்ந்து உம்மை துதித்து பாடி மகிழ கீர்த்தனம் பண்ண எங்களை நீ தெரிந்து கொண்டீரப்பா. அதற்காக உமக்கு சோத்திரம். துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே தேவ செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. உங்கள் சமூகத்திலே துதிக்கும் பொழுது எங்களுக்கு மிக பெரிய ஆசீர்வாதங்களை நீர் அள்ளி 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 கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே அதற்காக நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிற எல்லாமே நீர் கொடுத்ததப்பா. உடல் சுக ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே நீர் கொடுத்தது. இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிற எல்லாமே நீர் கொடுத்ததப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தில் துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற தேவ செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொண்டு வரட்டும். சபையில் அமர்ந்து வார்த்தையை கேட்கிறவர்கள், தொலைதூரத்திலே அமர்ந்து யூடியூப் வாயிலாக வார்த்தையை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீர் பேசும் ஆண்டவரே. நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீர். நான் அல்ல, என் சுயம் அல்ல, என் மாமிசம் அல்ல, அது என் வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையாகட்டும். என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தில் நாளினால் உன்னை மறைப்பேன் என்று சொன்னவர் சொன்னபடியே செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.
ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்கன்னா நம்ம சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையாகவே இது எப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாளும் யோசிச்சுட்டே இருக்கோம். ஒரு காரியம் எல்லாமே ஆண்டவர் அருமையாக செய்கிறாரு, நேர்த்தியாக செய்கிறாரு. உண்மையாக கர்த்தர் ரொம்ப பெரியவராக இருக்கிறாரு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேனரை அழகாக போடும்படி செய்தார். பார்த்தீங்கன்னா 2021 நம்ம சபையை கட்டினோம். பேனர் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம இதே மாதிரி போட்டிருப்போம். ஆனால் ஒட்டியிருப்போம், செவுத்துல டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டுவோம். அது பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு கீழே விழுந்துடும். அநேக நேரங்களில் நிறைய கம்முங்க வாங்கி ஊற்றி ஒட்ட வேண்டியதாக இருக்கும். அது அங்கங்கே பிச்சுக்கும், தூசி நிறைய பல்லிங்கெல்லாம் உள்ளே போய் செத்து கூட போயிடும். அதை மாதிரிலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஐயோ, கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்ய முடியலையே, இதற்காக நிறைய ஜபம் பண்ணோம். ஆண்டவர் இது பார்த்தீங்கன்னா அநேகருக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணத்தில் பேனர் போடுறாங்க, பிறந்த நாளுக்கு பேனர் போடுறாங்க, எடுத்தெடுப்புக்கெல்லாம் எல்லாரும் பேனர் போடுறாங்க, பார்த்துருப்பீங்க தெருவில். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த காரியங்களுக்கு ஒரு பேனரை நேர்த்தியாக போடணும் அப்படின்றதுக்காக ஜெபிச்சோம். கர்த்தர் அழகாக டிசைன் பண்ணி போட வச்சாரு. சகல துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு உண்டாகணும். இன்னும் அநேகர் இந்த இயேசு அனைவரையும் நேசிக்கிறார் ஊழியங்களில் இன்னும் அநேகர் அமர்ந்து கர்த்தரை துதித்து சத்தியத்தை கேட்டு இன்னும் அநேகரை கர்த்தர் அண்டையில் கொண்டு வரணும். நம்ம சபையில் இருக்கவங்க எல்லாருமே சீஷிகளாக மாறணும். இப்போ நாம் தேவ செய்தியை கேட்போம். துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம ஒரு வாரமும் புதுசாக நம்ம தேவ செய்தியை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதுவுமே போன வாரம் சொன்னது இந்த வாரம் எதுவும் சொல்கிறது இல்லை. ஒரு வாரமும் ஒரு காரியங்களை கர்த்தர் கற்றுத்தருகிறார். ஏசப்பா, நான் ஜனங்களுக்கு சொல்லணும், என்னோட பேசுங்க, என் பிள்ளைகளோடு வருகிறவர்களோடு பேசணும் அப்படின்னு கேட்கும் பொழுதே ஆண்டவர் புதுசாக ஆண்டவர் தரார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இப்பொழுதும் கூட நாம் 2 நாளாகமம் 31 அதிகாரம் 4 படிப்போம். 2 நாளாகமம் 31:4. 31 அதிகாரம் 2 நாளாகமம் 31 அதிகாரம் 3 படிப்போம். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே சந்தைகளில் சர்வாங்க கணவர்களுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத கணவர்களிலும் பண்டிகைகளிலும் செலுத்த சர்வாங்க கணவர்களுக்கும் தன் ஆசிரியர்களுக்கு கொடுக்கிறத பங்கெடுக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா, எந்த ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எசேக்கியா ராஜா. என்ன ராஜா? எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவை குறித்து நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். விசேஷ விதமாக நாம் துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள். அந்த ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், கர்த்தருக்கு துதியை செலுத்துவதில் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா துதி செலுத்துறது அப்படின்னாவே பலிகளை செலுத்துவாங்க. எப்படி பலிகளை செலுத்துவாங்க? போஜன பலி, அந்தி சந்தி பலி, சமாதான பலிகள். அந்த பலிகளை செலுத்துவதில் ராஜா ரொம்ப கவனமாக இருந்தார். பாருங்க, ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, நியாய பிரமாணம்னா யார் கொடுத்தது? மோசேவுக்கு கர்த்தர் கொடுத்தது தான் நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்துல எழுதியிருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்றதுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகள். அந்தி சந்தி அப்படி என்றால் என்ன? காலையில சாயங்காலத்துல கொடுக்க வேண்டிய சர்வாங்க தகன பலி. இதுதான் இப்பொழுது நாம் செலுத்துகிற துதி பலி. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் துதிகளை செலுத்துறோம் பார்த்தீங்களா? அதை மாதிரி அந்த காலத்துல சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலிகள்னா காளைகளை கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஓய்வு நாட்களிலும் அது எப்பெல்லாம் செஞ்சாங்களாம்? ஒவ்வொரு நாளும் செய்கிறாங்க. விசேஷமா ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாளை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிசுத்தமாக ஆசரிக்கணும்.
கரெக்டுங்களா? பரிசுத்தமா ஆசரிக்கணும். ஒரு காரியத்தை ரொம்ப பரிசுத்தமா ஆசரிக்கணும். அதுவும் ஓய்வு நாள், மாத பிறப்பு. மாத பிறப்புனா என்ன? டிசம்பர் 31 ஜனவரி 1 சொல்லல, ஒவ்வொரு மாதம். இது என்ன மாதம்? ஜூலை மாதம். ஜூலை மாதம் 1 நம்ம சபையில எத்தனை பேர் கரெக்டா ஆராதனைக்கு வந்தாங்க? ஒரு மாசமும் வரணும். 1 ஆராதனை 1 மணி நேரம் தான் நடக்குது. ரொம்ப நேரம் இல்லை, 10 மணி நேரம் உட்கார வச்சு நடக்கல, 1 மணி நேரம். அதனால கண்டிப்பா எல்லாருமே வாங்க. அது மட்டும் இல்லாமல் பண்டிகைகளிலும், பண்டிகைன்னு நம்ம என்னென்ன கொண்டாடுவோம்? கிறிஸ்மஸ், ஏசப்பாடைய உயிர்த்தெழுந்த நாள். அது அப்போ கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்கிற காரியம் இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த காலத்தில் கிறிஸ்மஸ் கிடையாது, அந்த காலத்தில் ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுந்த நாள் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மாசத்துல பாதி நாள் பண்டிகை தான் இருக்குமா. ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வேலை செய்ய வச்ச நாளை காட்டிலும் பண்டிகை கொண்டாடுற நாளை தான் அதிகமாக்குனாரு. இப்போலாம் ஒரு கேலண்டர் திருப்புனாவே என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லீவு நாள் எது அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் பார்ப்பேன் லீவு நாள் ஏதாவது வருதா, கவர்மெண்ட் லீவு எதுக்கு? கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் லேட்டாக கூட எழுந்து பிள்ளைங்களுக்கு செய்யலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக எழுந்துக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். நம்ம மேலே நம்ம செய்ய வேண்டிய கடமை தான். இருந்தாலும் லீவு நாள் ஏதாவது இருக்கா, அதிகமான லீவு நாள் இருக்கான்னு கேலண்டர் திறந்தோடனே பார்ப்போம். தேடணும், வேற ஏதாவது சிகப்பு கலரில் இருக்கா அப்படின்னு தேடணும் ஒரு நாள். ஆனால் யூதர்களுடைய கேலண்டர் இருக்கும்ல, யூதர்களுடைய கேலண்டரில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பண்டிகை தான். ஹல்லேலூயா. இப்போவும் அவங்க நிறைய பண்டிகைகளை கொண்டாடுறாங்க பாருங்க. அப்போ அவங்க எவ்வளோ நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்கா பண்டிகை, ஆசாரிப்பு பண்டிகை, நிறைய பண்டிகை அவங்க கொண்டாடுவாங்க பாருங்க. எல்லா பண்டிகையிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கு தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். எதுல இருந்து கொடுத்தானா? ஆஸ்தி. தன்னுடைய ஆஸ்தி அப்படின்னாவே அது ஒரு ராஜாவுக்கு ஆஸ்தினா எவ்வளோ இருக்கும்? ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஆஸ்தினா ஒரு வீடு இருக்கும், இல்லை 2 வீடு இருக்கும், அவ்வளோதான் அவனுடைய ஆஸ்தி. ஆனால் ஒரு ராஜாவுக்கு ஆஸ்தினா எவ்வளோ இருக்கும்? அவ்வளோவும் என்ன பண்ணாரா? ஆஸ்தியிலேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குறாரா. இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி ஒரு காரியம் நம்ம சொல்லணும்னா, நீங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். அதுக்கப்புறம் நம்ம 1 நாளாகமத்தை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தில்லை. ஒரு பைபிள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் இருக்கிற பைபிள் 100% உண்மையானது, கலப்படம் இல்லாதது. கொஞ்சம் கூட்டியோ குறைச்சியோ எதுவுமே அது இருக்காது, கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட வேத புஸ்தகத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதியிருக்கு. அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாருமே இல்லை, அந்த அளவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தானா. ஹல்லேலூயா. எந்த ராஜாவுமே அந்த மாதிரி இருந்தது இல்லையா. அவ்வளோ நம்பிக்கை உள்ள ஒரு ஆளாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அதை தான் விரும்புகிறார். நம்மக்கிட்ட அவரு பொண்ணோ வெள்ளியோ விரும்பல, நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் கொடுத்தா என் கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்ற நம்பிக்கை. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? ஆஸ்தியிலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாதவங்க தான் என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஐயோ கொடுத்தா எனக்கு காலி ஆயிடுமே. கரெக்டுங்களா இல்லையா? நம்ம உலக ஜனங்களுடைய பாலிசி அது தானே, கொடுத்தா காலி ஆயிடும். இந்த பொருளை வாங்கிட்டா பணம் குறைஞ்சு போயிடும். அப்படிதானே நம்ம அப்படிதானே நினைப்போம். ஒரு பொருளை வாங்கலாம் அப்படி சொன்னா, எதுக்கு இந்த வீண் செலவுகள்? நான் எங்க வீட்டில் நடக்கிறது சொல்ல, எல்லாம் பொதுவாக ஒரு வீட்டில் என்ன நடக்கும்? இந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னா எதுக்கு இந்த வீண் செலவு? இருக்கிற பணத்தை எல்லாம் கரைச்சிட்டா அப்புறம் என்ன இருக்கு? செலவு ஒன்றும் இருக்காது. அப்படின்றது உலக ஜனத்துடைய பேச்சு. ஆனா நம் தேவன் கொடுப்பது எதற்குனா, நீ சம்பூர்ணமா அனுபவி. ஏங்கி 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 தவிக்க கிடையாது. எதுக்கு ஏங்கி ஏங்கி? நம்ம கிடைக்கலையே, ரொம்ப அதிகமா இருக்குதே,
நம்மளால இது பண்ண முடியுமா, நம்மளால இந்த பொருள் வாங்க முடியுமா, நமக்குலாம் இது கிடைக்காது. ஆனால் உண்மையாக ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் வீணான பொருட்கள் சொல்லலை, வீணான பொருட்கள் பற்றி பேச விரும்பலை. இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஞானத்தினால் செய்யப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கார் ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. காரை தயாரிச்சது யாரு? கர்த்தர் இல்லை, மனுஷன். மனுஷனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து காரை தயாரிக்க வச்சார். ஏன்னா நீ மழை உன் மேலே விழக்கூடாது, தண்ணி உன் மேலே வெயில் மேலே படக்கூடாது, நீ அழகாக போயிட்டு அழகாக வரணுன்றதுக்காக. கரெக்டுங்களா? காரை ஒருத்தர் தயாரித்தாங்க. அந்த காரை இன்னைக்கு தேவ பிள்ளைகள், எத்தனை தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க? காரை பார்க்குறாங்க, அவ்வளோதான். பார்க்குறதோட சரி, அனுபவிக்கிறது கிடையாது. ஏன்? நம்மளாலாம் அனுபவிக்க முடியுமா? நமக்கெல்லாம் அந்த காரு கிடைக்குமா? நமக்கெல்லாம் ஒரு சொந்த வீடு கிடைக்குமா? ஏன்னா நமக்கெல்லாம் அது எட்டாத கனி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதை விரும்பு. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? நீ அதை விரும்பி என்ன பண்ணி என்கிட்ட கேளு. ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் ஆண்டவரே, நான் செல்லுவதற்கு ஒரு கார் வாகனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி நம்ம என்ன பண்ணுமா? விரும்பி கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும்? கர்த்தருக்கு கொடுக்கும் போது தான் நடக்கும். கர்த்தருக்கு கொடுக்க தான் நம்ம வீட்டில் என்ன ஆகும்? ஆஸ்தியும் செல்வம் பெருகினே இருக்கும். ஹல்லேலூயா. இதை தான் அந்த எசேக்கியா ராஜா செஞ்சாரு. இப்போ எல்லா ராஜாவும் குறித்து எழுதியிருக்கு, காணிக்கைகளை கொடுத்தான் தான் எழுதியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே காணிக்கைகளை கொடுத்தான், உற்சாகமாய் கொடுத்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. தன் ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், நான் கொடுத்தேன்னு திரும்பி வரதான் போகுது, நான் கொடுத்தது எனக்கு பல மடங்கா எனக்கு ரிட்டர்ன் வரதான் போகுது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் நம்பிக்கையா இருந்தார். அடுத்து அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், சரி இந்த வசனத்தை பார்த்துட்டு அப்புறம் அங்கே போவோம். 1 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த 3ஆம் வசனம் படித்தேன் இல்லையா, 4ஆம் வசனத்தையும் படிச்சுக்கிறேன். 4ஆம் வசனம், ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அவர் மட்டும் கொடுக்கறது இல்லாம தன்னுடைய ஜனங்களுக்கும் சொன்னாராம், கொடுங்க. யாருக்கு கொடுங்க? ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் கொடுங்க. இன்னைக்கு நம்ம உலக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ஏழைகளுக்கு கொடுங்க. யாருக்கு கொடுங்க? ஏழைகளுக்கு கொடுங்க. தப்பு கிடையாது, ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு கொடுத்து நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பேன். அதுதான் ரூல்ஸ். அதுதான் அப்படிதான் வரணும். ஏழைகளுக்கு கொடுத்து அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு ஏழைகளுக்கு கொடுத்து மிச்சம் இருந்தால் கர்த்தருக்கு கொடுக்குறேன்றது கிடையாது. கர்த்தருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் எடுத்து வச்சு என்ன பண்ண, நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் என்ன பண்ணாரு? எசேக்கியா ராஜா செய்தார். ஹல்லேலூயா. அவர் செய்யறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஜனங்களுக்கும் செய்யுங்க, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி எசேக்கியா ராஜா நம்பிக்கையாக இருந்தார், உற்சாகமாக துதிகளை செலுத்தினார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு சர்வாங்க தகன பலிகள் அந்த சந்தி நாட்களில் ஒவ்வொரு நாளும் செலுத்துறாரு. ஓய்வு நாட்களில் விசேஷமா செலுத்துறாரு. மாத பிறப்புகளிலே பண்டிகை தோறும் இந்த காரியங்களை அவர் செய்கிறார். ஆனால் ஒரு முக்கியமாக அவரை குறித்த ஒரு வசனம் இருக்கு, 2 ராஜாக்கள் மறுபடியும் அந்த 18:6ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், இதுதான் ரொம்ப 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 பிடிச்ச வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேவுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். பின்வாங்கலையாம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு விசேஷமா திருச்சபையில் நம்ம எதற்காக ஜெபிக்க போறோம்னா, பின்வாங்கி போன ஜனங்கள்லாம் திரும்ப கர்த்தர்கிட்ட வரணும்னு ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் பிபிஎஸ்லாம் போயிருக்கேங்க, சண்டே ஸ்கூல்லாம் போயிருக்கேங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானமே எடுத்துட்டு எனக்கு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஞானஸ்தானமே எடுத்துட்டு விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஜனங்கள் தூரமாகணும். ஏன்னா அதை விட கொடுமையான பாவம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கொலை செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம்! கொலை செய்கிறது தப்பா இல்லைங்களா? ரொம்ப பெரிய தப்பு. அதை விட ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு கர்த்தரை வேணான்னு பின்வாங்கி போறாங்க. பார்த்தீங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இயேசுவை சிலுவையில அறைவதற்கு சமமானவர்கள். இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையிலே அறைவதற்கு சமமானவர்களாக எண்ணப்படுகிறார்கள். அந்த சாபம் அது அவங்கள மட்டும் இல்லை, அவங்க தலைமுறையையும் விரட்டி பிடிக்கிறது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துகிட்ட வர மனம் இல்லாமல் மனுஷனுடைய முகத்துக்காக விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. உண்மையா அது பெரிய பாவம். அந்த பாவத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்படணும். எப்படியாவது மீண்டும் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து மீண்டும் கர்த்தர்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நாளே நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, கிறிஸ்துவின் அன்பு தெரியல. கிறிஸ்துவின் அன்பு தெரிஞ்சதுன்னா அவங்க பின்வாங்கி போக மாட்டாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? எசக்கியா ராஜாவுக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தவே இல்லை. ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்துவ பிறக்கலை. இருந்தாலும் அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கற்பனை என்றாலே அன்பு. அந்த அன்பை அவர் என்ன பண்ணாரு? ஃபாலோ பண்ணார். என்ன முதலாவது மீண்டுமாக நம்ம சபையிலே சொல்லுவோம், 2 கற்பனைகள் உண்டு. முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்துடன், உன் முழு பலத்துடன், முழு ஆத்மாவுடன், முழு சிந்தையுடன் நீ அன்பு கூறணும். அடுத்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறணும். இந்த 2 கற்பனைகள் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு சொல்லப்பட்டது. இந்த கற்பனைகளை கை கொள்ளவும் எசக்கியா ராஜா, ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் எந்த ராஜாவை குறித்தும் எழுதப்பட்டதா இல்லை. ஆனால் எசக்கியா ராஜாவின் வாழ்க்கையில இந்த வார்த்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம், ஆகையால் என்ன, இந்த ரொம்ப கவனிக்கணும். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். தான் விஷயம். இன்னைக்கு அநேகருக்கும் ஆசை, கர்த்தர் என் கூடவே இருக்கணும், என் கூடயே வரணும், செய்யறதெல்லாம் வாய்க்கணும், செழிப்பாயிடணும். ஆசை இருக்கா? ஆசை இருக்குன்னா அப்போ நான் முன்னாடி வசனத்தை ஃபாலோ பண்ணணும். என்ன வசனம் ஃபாலோ பண்ணணும்? நான் தேவனிடத்தில் அன்பு கூறணும், என்னிடத்தில் நான் அன்பு கூறணும், பிறனிடத்திலும் அன்பு கூறணும். பிறனிடத்தில் எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே ஓமையாக சொல்லியிருக்கிறார். டைம் இருக்கு, அதனால நான் அந்த கதையை சிறியதாக சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, எப்படி சொன்னார்? ஒரு சமாரியன் ஒருவன் எரிகோக்கு போகிற வழி பறி பண்ணுவாங்கல்ல திருடர்கள், அவங்களால பணத்தெல்லாம் பிடுங்கப்பட்டு நல்லா அடி வாங்கி குத்துயிரா கொலையரா ரத்த வெள்ளத்தில் அந்த சமாரியன் கிடக்கும் பொழுது போன போதகர் ஹெல்ப் பண்ணல. சபையிலேயே ஆலயத்திலேயே கெதி அப்படின்னு கிடக்கிற லேவியனும் ஹெல்ப் பண்ணலை. ஆனால் அந்த வழியாக போன சமாரியன் என்ன பண்ணுறான்னா, அந்த யூதனை எடுத்து அவனுடைய காயங்களை தொடச்சி அவர்கிட்ட இருந்த திராட்சை ரசத்தை ஊற்றி எண்ணெயெல்லாம் வச்சு காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்தில் அமர்த்தி தன்னுடைய சொந்த செலவில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மருத்துவர்கிட்ட சொல்கிறானா, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, வேற ஏதாவது செலவு வந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். இப்படி அவருக்கு யாருன்னே தெரியாது, அனாதையாக கிடக்கிறாரு. அப்போ இதெல்லாம் செய்கிறது யாருன்னா நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நல்ல சமாரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது போல நீ என்ன பண்ணு. இதுதான் பிறனுக்கு செய்ய வேண்டிய அன்பு, கடமை, கற்பனை அப்படின்னு ஆண்டவர் ஓமையா சொல்லித்தரார். இதையே நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். முதலாவது குடும்பத்தில், அடுத்து அக்கம் பக்கத்தில், அடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த காரியத்தை நம்மளால் இயன்றது, தலைக்கு மீறி எதுவும் செய்ய முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? தலைக்கு மேலே போன காரியங்களுக்கு நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் நம்மளால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை நாம் செய்யும் பொழுது நாம் கர்த்தருடைய அன்பை காட்டுறோம். அங்கே நம்மளை காட்டலை, கர்த்தரையே காட்டுறோம். ஹல்லேலூயா.
அப்ப பாருங்க, அப்போ ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. போராடலாம் காரியம் ஆயிடுச்சு, அனுகூலமாயிடுச்சு. இதுதான் வேணும். எங்க போனாலும் இதுவும் சரியாவலங்க, எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, போன காரியம் கைகூடி வரல அப்படி சொல்லணுமா? நான் போனா ஜெயந்தான், ஜெய கிறிஸ்து என் கூடயே வராரு, எல்லா காரியம் அனுகூலம் அப்படி சொல்லணுமா? ஹல்லேலூயா. அவன் ஆசாரிய ராஜாவை சேவிக்காமல் தன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். பார்த்தீங்கன்னா ஆசாரிய ராஜா என்றவர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பொல்லாத மனுஷன். பொல்லாத மனுஷன் என்ன பண்றான்? அவன் சேவிக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தரிடத்துல அவர் நம்பிக்கையா இருக்கிறாரு. இது நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், வசனங்களை படிச்சு சொல்லாம இந்த எசேக்கியேல் ராஜாவை குறித்து சுருக்கமா சொல்றேன். ஏசாயா புஸ்தகத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புஸ்தகத்துல ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதா நான் உங்களுக்கு இப்போ சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஏசாயா 37ல் இப்போ அசிரியா ராஜா வந்திருக்கிறாரு. அசிரியா ராஜா என்ன பண்ணா? பலிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கெரோபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். அதாவது சனகரிப்பு என்ற ஒரு ராஜா இப்போ இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா என்ன பண்றான்? வரான். எதிரில் வந்து என்ன பண்றான்? போர் புரியிறான். அந்த ஜனங்களை எல்லாம் நாசமாக்கிடணும், ஒண்ணும் இல்லாம செஞ்சிடணும் சொல்லிட்டு அவன் தனியா வரல, போர் வீரர்களோட கூட வரான். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலா, வேதத்துல 1,85,000 பேர் அவனுடைய ஆட்கள் இருக்கிறாங்களாம். இவ்வளோ பேரும் அந்த பட்டணத்துக்கு வெளியில என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இவனை எப்படியாவது சாகடிச்சு போட்டணும். அப்போ என்ன பண்றாங்க? காசு அவன்கிட்ட வந்து சில காரியங்களை வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க, நான் போயிடுறோம் அப்படின்றாங்க. அப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? கூட இருப்பாங்கல்ல, அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கின்னு என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. அவங்க கேட்ட பொருள் எல்லாம் கொடுத்துடுறாரு. சரிங்களா? கொடுத்தும் கூட இப்போ ஒரு காரியம், நான் இது கொடுத்தா நான் போயிடுறேன் அப்படி சொன்னா போயிடணும் தானே. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? கொடுத்து கூட போகாம மறுபடியும் வந்து டார்கெட் பண்றாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. அந்த சனகரிப்பு ராஜா, அந்த எதிரி ராஜா வந்து இவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நான் படிக்கட்டுங்களா? கர்த்தாவே, அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளை அவர் தேசத்தையும் நாசமாக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய சரி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. அந்த லெட்டரை வந்து அவர் எப்படி படிக்கிறாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன ஜனங்க? யூத ஜனங்க. கரெக்டுங்களா? யூத ஜனங்கள் எல்லாம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறாங்க. யூத ஜனங்கள்லாம் மேலே அந்த அலங்கத்துக்கு மேலே வந்து காவல் காக்கும்படியா இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த லெட்டரை கொண்டு வரும் பொழுது அதை படிக்கணும் இல்லையா? அதை படிக்கிறது யாருன்னா அவங்க ஆளுங்க தான் படிக்கிறாங்க. அவங்க ஆளுங்க படிக்கும்பொழுது இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த மொழியில் படிக்காத, நீங்கள் பேசுகிற சீரியா மொழி வந்து எனக்கு தெரியும், எனக்கு புரியும், நீங்கள் அந்த மொழியிலே படிங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்? யூத மொழியிலேயே வந்து எல்லாரும் கேட்க என்ன பண்ணுறான்? பேசுகிறான். ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து அந்த நாட்டு ஜனங்களை வந்து நாசமாக்குவேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தரை வந்து நிந்தித்து அந்த லெட்டரை வந்து அவன் எழுதி கொடுக்குறான். அப்போ வந்து அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா எடுத்து ராஜா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ராஜா படிச்சுட்டு என்ன பண்றாரு? ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு ஜபம் பண்றாரு. இதை மாதிரி பிரச்சனை இருக்கு, அவன் இது மாதிரி லெட்டர் கொடுத்துருக்குறான், நான் வந்து எவ்வளோ. அப்போ வந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தீர்க்கதரிசிகளின் வழியா பேசுவார் இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய விண்ணப்பம் எனக்கு கேட்கப்பட்டுச்சு. நான் படித்தேன் இல்லையா? அந்த 16, 17 படித்தேன் இல்லை? கர்த்தாவே, நீங்கள் கேளுங்க, உங்கள் செவியை திறந்து
என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார் இல்லையா. அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியே, கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேமின் குமாரத்தி உன் பின்னாலே தலையை குலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷிகிறாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் ஏசாயா 37 போய் ஃபுல்லாக படித்து பாருங்க. நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், டைம் இல்லாதனால. பாருங்க, நீ யாருக்கு விரோதமாக பேசுகிற? நீ ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னா நிறைய இப்போ சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு சிலர் நமக்கு விரோதமா இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும். கரெக்டுங்களா? இப்போ சபைக்கு நம்ம ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம். ஆனா நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம சபைக்கு வர விடாதபடிக்கு என்ன பண்றாங்க? சில பொல்லாத மனிதர்களே தடை பண்றாங்க. கரெக்டுங்களா இல்லையா? பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு வர விடாதபடிக்கு தடை பண்றாங்க. பாரு, அனுப்பாத, அந்த சர்ச்சுக்கு என்ன பண்ணாத, அனுப்பாத, உன் குழந்தைங்களை அனுப்பாத அப்படி என்ன பண்றாங்க? தவறா பேசி என்ன பண்றாங்க? அவங்களும் வரமாட்டாங்க, குழந்தைங்களையும் என்ன பண்ண மாட்டாங்க? அனுப்ப மாட்டாங்க. இப்போ இந்த காரியம்லாம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு புரியணுன்றதா இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய காரியங்கள் இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கும் விரோதமாக எவ்வளோ செயல்கள் நடக்குது. இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமல் கிடையாது, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். யாரெல்லாம் பின்னாடி பேசுகிறாங்க, யாரெல்லாம் நக்கலாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் அதெல்லாம் ஒரு சபையா, அதெல்லாம் ஒரு ஆலயமா, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ அப்படின்னு பேசுகிறாங்க, எல்லாமே ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? எல்லாமே நல்லா தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க எதை நம்பினாங்க? அவங்களுடைய மனுஷ பலத்தை நம்பினாங்க. எங்ககிட்ட நிறைய கூட்டம் இருக்குது. 1,85,000 பேர் நைட்டு படுத்து கிடக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் பார்த்துக்கிறேன்னாரு. என்ன பண்ணாரு? நான் பார்த்துக்கிறேன்னாரு. முடிஞ்சு போச்சு. ஒரு தேவதூதன் போனான். இது மட்டும் படிச்சிடுறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு 36 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்ககரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள். 35 படிப்போம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்புறாங்க. இந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா, நான் லாஸ்டா தான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றாரு? நான் ஆதரவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆதரவா இருக்கிறேன்னு சொன்னவர் ஒரு தூதன் அனுப்புனாரு. ஒரே ஒரு தூதன் போயிட்டு 1,85,000 பேர் என்ன பண்ணாரு? அடுத்த நாள் அவங்க பார்க்கல. அடுத்த நாள் என்ன பண்ணல? பார்க்கல. அதிகாலமே போய் போனா அவங்கெல்லாம் அந்த இடத்துல சத்த பிரேதங்களாக கடந்தார்கள். இன்னைக்கு சபைக்கு அவங்க வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபைக்கு வர விடாதபடிக்கு தடுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஏன் இவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷனை மட்டும் சொல்லலை, பிசாசையும் சொல்கிறேன். பிசாசை சொல்கிறேன், சரிங்களா? மனுஷனை சொல்ல வரல, பிசாசு என்ன பண்ணுறான்? சபைக்கே ஆட்கள் வரக்கூடாது. ஏன்னா அவங்க போனால் என்ன பண்ணுவாங்க? வார்த்தையை கேட்பாங்க. வார்த்தையை கேட்டால் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ரட்சிப்பு எப்படி வரும்? வார்த்தையை கேட்பதால் தான் ரட்சிப்பு வரும். கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கும்போது அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக மாறும்போது சொல்லுவான், அப்பா நான் ஒன்றுமே பண்ணலப்பா, ஒரு ஜபம் தான் பண்ணேன், என் வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதம் செஞ்சாரு, அவர் எவ்வளோ நல்லவர் வல்லவர்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. ஆண்டவர்கிட்ட சேரணும்னா அந்த வார்த்தையை கேட்பாங்களே, ஜெபிப்பாங்களே, ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாரு. அதனாலே என்ன பண்றான்? வர விட மாட்டான். அப்ப பிசாசுக்கு எவ்வளவு பயம் பார்த்தீங்களா? அந்த பிசாசு என்ன பண்ணுவாரு? கூட்டமா இருந்தாலும் அப்படியே பிச்சி கட்டி பாதாளத்துல போட்டுருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். சபை மட்டும் இல்ல, எல்லா காரியத்துக்கும், உங்க குடும்பத்துக்கு விரோதமாகவோ இல்ல உங்க வேலை வியாபாரத்துக்கு விரோதமாகவோ, எந்த காரியத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ
எதற்கு விரோதமாகவும் பிசாசு எழுப்பினாலும் அவனுக்கு முடிவு ஒன்னே ஒன்று தான், பாதாளம். தூதன் என்ன பண்ணுவார்? கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்புவார், முடிஞ்சு போச்சு. அவரெல்லாம் சில பேர்லாம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாராம், கையை இப்படி பிடிச்சிக்குவாராம். அந்த சைடு பிசாசு என்ன பண்ணுவான், கை பிடிச்சிக்குவாராம். இப்படி ஆடுவாங்கல்ல ஒரு கேமு, அதை மாதிரி இயேசு கிறிஸ்து பிசாசுடைய கையை பிடிச்சிக்குவானாம். சான்ஸே இல்லை. யார் கையை பிடிக்கிறது? இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கூட செஸ் விளையாடலாம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கூட விளையாடலாம். ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பிசாசு கூட உட்காந்து விளையாடிலாம் இருக்க மாட்டாரு. தம்முடைய தூதன் அனுப்புவாரு, தம்முடைய வேலைக்காரன் அனுப்புவாரு, கதையை முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. நம்ம எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அவருடைய ஆலயத்துல போய் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஆலயத்துல போய் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. இதே சண்டை போட போயிருந்தாருன்னா எவ்வளோ போர் வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். அவ்வளோ போர் வீரர்கள் சில பேர் மடிந்து போயிருக்கலாம். போர் வீரர்கள் வெயிலில் எவ்வளோ தாக்கம், எவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் அழகாக முடிஞ்சு போச்சு. ஒரே தூதனை போனார், நைட்டு சத்து போனாங்க, நாளைக்கு காலை இழந்துக்கல. ஹல்லேலூயா. அவ்வளோதான். நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் செய்கிற விண்ணப்பத்துக்கு மிக பெரிய வல்லமை இருக்கிறது. அதுதான் இந்த எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, இப்படி உண்மையாக இருந்த அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு சரீரத்துல பலவீனம் இருந்தது. அதையும் நான் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அவருக்கு சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் படிக்கிறேன். நீ திரும்பி போய் உன் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவர் வியாதியா இருக்கிறாரு. வியாதியா இருக்கும்போது படுக்கையில் இருக்கிறாரு. படுக்கையில் இருக்கும்போது ஏசையா ராஜா வராரு. இதை மாதிரி நீ ஆண்டவர்கிட்ட போறீங்க, இது மாதிரி நீ பலவீனமா இருக்கீங்கன்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் வேலை முடிஞ்சு போச்சு, சரி நான் சாவ வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லலை. சுவர்புறமா திரும்பி என்ன பண்றாரு? அழறாரு. என்ன பண்றது? சொல்ல முடியல, வாயில வார்த்தை வரல. சுவர்புறமா அழும்போது ஏசையா தீர்க்கதரிசி அந்த அரண்மனை முற்றத்துக்கு தான் போனாராம். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ என்னுடைய தாசன் என்ன பண்றாரு? அழறாரு. நீ என்ன பண்ணு? திரும்பியும் போய் என்ன பண்ண சொல்லு, ஆயில் நான் கூட்டி கொடுக்குறேன்னு போய் சொல்லு அப்படி சொல்லி என்ன பண்றாரு? அனுப்பிச்சு விடுறாரு. போனவர் என்ன பண்றாரு? திரும்பி வந்துட்டாரு. இதன் வழியாக நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்களுக்கு நன்றிச்சு, ஆனால் எனக்கும் நண்பரும் சொல்லக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்க வியாதியில சத்து போயிருக்கலாம். அதனால அந்த ஊழியக்காரங்களே, அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களே வியாதியில சத்து போயிட்டாங்க, அதனால நானும் வியாதியில தான் சாகணுன்றது சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்க வியாதியில சாகலாம், ஏன் நான் எலியா மாதிரி எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது? புரியுதுங்களா? ஏன் ஏனோக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது? மரணம் என்றது வியாதியில தான் வரணுன்றது முடிவு கிடையாது. மரணம் எல்லாருக்கும் இருக்குதான். இன்னைக்கு வயதானவர்கள் சபைக்கு வராங்க. நான் சொல்ற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். சபைக்கு வயதானவர்கள் வரும் பொழுது உன்னை எழுதி வச்சுக்கோங்க. என்ன தெரியுங்களா? படுக்கையில சாக மாட்டீங்க. சில பேர் வியாதியில படுக்கையில படுத்து பாத்ரூமு டாய்லெட் எல்லாம் படுக்கையிலேயே போய் காலு தொடையெல்லாம் புண்ணாகி, நான் ஏன் உங்களை டீட்டெயிலாக சொல்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன் சொல்கிறேன். புண்ணாகி பல மாதங்கள் பல வருஷம் அப்படியே கடந்து அப்புறம் சாவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற முதியோர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, வியாதியில் வாழ்ந்தாலும் வியாதியில் சாவ மாட்டீர்கள், சுகத்துடன் தான் கர்த்தரிடத்தில் போவீர்கள். ஹல்லேலூயா. வியாதிலேயே கண்டாருங்க, பல வருஷம் படுக்கையா பாத்ரூம் டாய்லெட்னு கடந்தாருங்க. இப்போதாங்க போனார், எப்போதான் போவார் தெரியலையே அப்படின்னு யாருக்கும் பாரம் கொடுக்காம கண்ணை மூடி காலில் கண்ணை திறக்கும் போது கர்த்தர் அண்டையில் இருப்பாங்க. இந்த கிருபையெல்லாம் கர்த்தர் தருவார். மரணத்தில் சொல்கிறேன் நான்,
ஏன் அதற்கும் மேலாக தீர்காயுசையும் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, சாவ கடக்கிறவருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படி சொல்லி என்ன பண்ணாரா, 15 வருஷம் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தையாக சொல்ல வேண்டியது, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே செலவிடுகிற நேரங்கள், கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிற நாட்கள் வீணாய் போகாது, வீணா போகவே போகாது. ஏன்னா அவருக்கு ஒரு இக்கட்டுன்ற போது கர்த்தர் என்ன பண்ணாரு, இன்னும் அதிகமான கிரேஸை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த தேவன் மாறாதவராய் நம் கூட இருக்கிறாரு. கரெக்டுங்களா? போற இடம்லாம் காரியம் வாய்க்குது, எல்லாமே அனுகூலம் ஆகுது. சத்ரு எழும்புனா தூதன் அனுப்பி காரியத்தை முடிச்சிட்டாரு. எனக்காக ஆஸ்தியே கொடுத்த, இன்னைக்கு 1,85,000 பேரை சாவடிக்கணும்னா நீ எவ்வளோ கொடுக்கணும்? அவங்க சாப்பாடு செலவு, ரதங்கள், குதிரைகள் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டுனா அந்த செலவெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, குறைச்சிட்டாரு. அந்த செலவே இல்லாம ஆக்கிட்டாரு. ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பல மணி நேரங்கள் திரும்ப தருவார். எப்பயாவது நம்ம அழணும்னு நினைச்சா கூட அழ முடியாது. அப்படியே அழணும்னு நினைச்சா நீங்க தேசத்துக்காக மட்டும்தான் அழுவீங்க, உங்களுக்காக நீங்க அழவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் எப்போ செய்யற ஜபமும் அதுதான். என்னன்னா, ஆண்டவரே எனக்குன்னு பாரம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, தேசத்தை குறித்தான பாரம், சபையை குறித்தான பாரம் மட்டும் எனக்கு போதும், ஆத்துமாக்களை குறித்தான பாரம் மட்டும் போதும், மற்றபடி எனக்குன்னு ஒரு பாரமும் இருக்கக்கூடாது. அந்த ஜபம் உங்களுடைய ஜபமாக மாறட்டும். சரிங்களா? உங்க மேல இன்னைக்கு ஏதாவது பாரங்கள் இருந்தால் அதை கர்த்தர் சமூகத்தில் இறக்கி வைங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கும் அந்த தேசத்துக்கும் ஆதரவாக இருந்த தேவன் உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் ரத்த சம்பந்தத்துக்கும் நிச்சயமாக ஆதரவாக இருப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை போல நாங்களும் உங்களுடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுவது போல எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். உங்க வார்த்தையின் மீது நாங்கள் தாகமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சகாயம் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களில் இருந்து எங்களை விலக்கி காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போக செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். நன்றி சொல்கிறோம். சோதரம் 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 சோதரம். அப்பா, உங்களுடைய தூதரை அனுப்பி ஆண்டவரே காரியத்தை வாக்கியது எசேக்கியா ராஜாவுக்கு போல ஆண்டவரே சோதரன் அப்பாவே அவர் சொல்லி அனுப்பும் ஆண்டவர் தகப்பனே. சொல்லி அனுப்பும் போது உடனே தூதர் புறப்பட்டு போவாங்க ஆண்டவர். வசனத்தை கேட்டோட தேவ தூதர் புறப்பட்டு போவாங்க ஆண்டவரே. சோதரன் சோதரன் அப்பாவே நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதிவேடு ஆறுதல் இருக்காங்கப்பா. வசனத்தை சொல்லும் போது அவங்க எங்களுக்காக காரியத்தை வாக்கி செய்வாங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சோதரம் சோதரம் சோதரம். ஓ தேவாதி தேவனே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இது போல் நாங்களும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எசேக்கியா ராஜாப்பன் ஆண்டவரே உங்களுக்கு ராஜ்யத்துக்கு இன்னும் கொடுக்கணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நாங்கள் ஆசீர்வாதம் சபைக்கும் அநேக ஜனங்களுக்கு நாங்கள் பிளஸிங்காக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே இன்னும் எங்களை பயன்படுத்தும், இன்னும் எங்கள் ஆசீர்வாதம் இன்னும் பெருக செய்யும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் எல்லாரும் சோதனை பண்ணுவோம். கர்த்தர் நல்லவரப்பா. நன்றி. எல்லாரும் வாயை திறந்து இந்த கரங்களை உயர்த்து பரலோகத்துக்கு நம்ம கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் சோதனை பண்ணுவோம். தேவா கல்பா ராரா தாகதோ தேவா காரே நிர்மான் காதா ஜரதா மர்காபா கதுரா மஹாபகதுரோ ரிஃபி ஹாபா ஹலா தாரி ஹஸ்மா கானமா அப்கத்னியா கலபதுரோ மா கபதுரா லி மஹல்கரா ஹத்தரி ஓபா ஹகனாத ஷேகலா துரோ பலி ஹந்தரானே தே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சர்வவல்லமையுள்ள தேவனே, என் நாமம் சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்லி
செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நீ மோசையோடு இருந்தது போல, யோசுவா கூட இருந்தது போல கர்த்தர் சொன்னீரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதை சொன்னீரே, அதுல பலம் கொண்டு திடமனதாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போக விடவெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருவார். அவனோடு கூட செய்யும் காரியம் மிக பயங்கரமாக இருக்கும் சொன்னீரே. ஆவியானவரே நன்றி, நன்றி, நன்றி. வார்த்தையான தேவனே நன்றி. ஆதியிலே வார்த்தையானவரே, அப்பா பிதாவுக்குள் இருந்தவரே, ஓ மாம்சத்தில் இருந்த தேவனே சொந்தரம், சொந்தரம். இன்று நீங்க எங்களுக்கு மனுஷகுமாரனாக, மனுஷனாக எங்களுக்கு பரலோகத்தை விட்டிருக்கீங்களப்பா. ஓ வளர்ந்து வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக மகா பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியர், பாவமில்லாத ஆசாரியர், எங்களுக்கா மருந்து பேசுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு வாக்குக்காக பெருமூச்சில் விண்ணப்பங்கள் செய்கிறவர், விண்ணப்பங்கள் செய்கிறவர், ஜெபங்களை செய்கிறவர் அப்பா. நீ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு தகப்பனே, இந்த ஆசாரிகளுக்கு கொடுத்தீங்களப்பா, இந்த கனமான ஆசிரியர்களுக்கு கொடுத்தீங்களப்பா. ஜனங்களுக்கா மருந்து பேசக்கூடியானவரே, நீ எப்படி பரலோகம் எங்களுக்காக ஆனவரே மருந்து பேசுகிறீர்கள் ஆனவரே, அது பூமியில ஜனங்களுக்காக ஆனவரே, நாங்கள் மருந்து பேசும் எங்களை நீ தெரிந்து கொண்டீரே. ஓ கடவுளே, உள்பொழித்திரே, அழைத்தரே, அழைத்திரே ஆனவரே, அபிஷேகத்திரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஏன் புதை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னீரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ 10,000 பேர்கள் சேர்ந்தவர், 10,000 பேர்கள் சேர்ந்தவர் பள்ளத்தாக்கு நேரி. ஹல்லேலூயா. அப்பீடு மயமான கண்களை உடையவராக இருக்கிறார்கள். தங்க சிங்காசனம் வைத்திருக்கிறார்கள். தங்க பொன்மீதே நடக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பூமியும் ஜனமும் கர்த்தருடையது, பூமியின் குடிகளும் ஜனமும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். தேவன் சொல்லியிருக்கிறாரே, ஓ இந்த ஸ்தலத்தில் ஈடெடுக்கப்படும் எல்லா ஜனங்களுக்கும் என் கண்கள் காணுவதாகவும் என் செவிகள் கேட்பதாக சொல்லிங்களப்பா. என்னாலும் என் இருதயம் இந்த ஸ்தலத்தில் மகிழும் சொல்கிறார்களே. நான் இந்த ஸ்தலத்தில் விரும்பும்படியால் இந்த ஸ்தலத்தில் வாசம் செய்வேன் சொல்லுகிறேன் கர்த்தாவே. கர்த்தர் வெளியாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆமென், ஆமென். ஓ இந்த மேல் வீட்டு அறையிலே, இந்த ஜெப வீட்டில் ஆண்டவரே, ஓ நீ விழாவை கொண்டிருக்கீங்கப்பா. சாலமோன் மண்டபத்தில் விழாக இயேசு கிறிஸ்து சாலமோன் பெரியவராக, யோனாவும் பெரியவராக, ஆபிரகாம் ஜெனிக்கப்பட்டவராக ஆதியிலே இருந்த அதே தேவன் இந்த திருச்சபையில ஜீசஸ் லவ்ஸ் ஆஃப் திருச்சபையில நீங்க விழாவை கொண்டிருக்கீங்க, அசைவாடி கொண்டிருக்கீங்க. ஓ கண்ண பார்க்கல, அதை விசுவாசிக்கிறாங்க. நீங்க வந்து இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்க அந்த வாசம் செய்ய சொல்லிடாண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தில் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிக்க சொல்ல தேவன். நீங்க வந்து இருப்பதற்காக நன்றி. நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன் சொல்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் நாமம் கருக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நான் அவர் ஜெபத்தை கேட்டு நான் தேசங்களுக்கு சேவத்தை கட்டிடுவேன், எல்லா ஜெபத்துக்கு பதிலே கட்டிடுவேன். இது கர்த்தருடைய நாமம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேபா தூரா தாலா 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 கர்பாலா பாபா பாபா லேபா தாலா தாலா சாத் பாகா லாச்சே. எங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சாஸ்தாகமா எங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ உள்ளாக தாழ்த்துகிற கர்த்தாவே. ஓ ஆவியானவரே, நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உடைய கீர்த்தியம், உடைய புகழ்ச்சியம் தேசமெங்க பரவனப்பா. ஏசு கிறிஸ்து வினோடு கொண்டிருக்கிறார்கள். ஏசு கிறிஸ்து நல்லது என்று ருசித்த பார்த்தபடி எல்லா ஜனங்களும் தேவாத்தை ருசித்தபடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர் அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆண்டவரே.
அப்பா ஆண்டவரே, அப்பா என் தேச ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா என் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும், ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும், அப்பா என் தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும், என் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் தகப்பனே, அப்பா என் தமிழ்நாட்டில் இருக்க ராஜா ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும், என் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் அவர்களே ஜோசப் விஜய் அவர்களுக்காக தகப்பனே, எதிர்கட்சி தலைவர் முகஸ்ரீ அவர்களுக்காக தகப்பனே, இந்தியாவில் பிரதமர் மோடிக்காக தகப்பனே, ராகுல் காந்தி அவர்களுக்காக தகப்பனே, எம்எல்ஏ எம்பிக்கள் கலெக்டர்கள் ஜட்ஜிகள் அல்லது போலீஸ் அதிகாரிகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே, ஒவ்வொரு அப்பா எங்க இந்திய ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சோதரம் 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 கர்த்தாவே, நீங்க ராஜாக்களுக்காக விண்ணப்பம் சொல்லிக்கிறப்பா, பிரபுக்களுக்காக நீங்க ஜெபிக்க சொல்லிக்கிறப்பா. நீ சுகமா வாழும்படி, நீ சுகமா தவிர்த்திருக்கும்படி, நீ சுகமா ஜீவனம் பண்ணி ராஜாக்களுக்கு விண்ணப்பம் செய்ய சொல்லிக்கிறாண்டவரே, ஹல்லேலூயா. எந்த ஒரு ராஜ்யம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது, அத்தானால் ஏற்படுவதில்லை. எந்த ராஜ்யம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்த தேவனாக இருக்கிறாரே, ராஜாக்கள் இருதயங்கள் ஏற்கால திருப்புகிறவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லா ராஜ்யத்துக்கு முடிவே இருக்கு, ஆனா தேவ ராஜ்யத்துக்கு முடிவே இராது. இந்த ராஜ்யம் வரையாது. ஓ ராஜாதி ராஜா கர்த்தா கர்த்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோ 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 லோ கோ கோ லோ கோ ரேகா கோ ராகா கர்மா ஹாதாரா. ஆமென் ஆமென் ஆமென். தகப்பனே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், பெரியவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர், உண்மையிலவர் நீர் அப்பா. ஆண்டவரே ஆமென். தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நீதிமான் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீதிமான் செய்யப்பட ஜெபம் மிக விலைவதாக சொல்லுகிறப்பா. நீ ஒருவருக்கு ஊக்கமா ஜெபிக்க சொல்லுகிற தகப்பனே. அப்போது விசுவாசமுள்ள ஜெபம் ஜனங்கள் ரட்சிக்கவே ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்க எழுதிருக்காண்டவரே. அப்பா உன் நாமத்தில் பல ஜனங்கள் நாங்கள் அப்பா ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு பருத்து பேசுவேன் அப்பா. ஹல்லேலூயா. அந்த மோசே ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் செய்யும் போது ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தகப்பனே அப்பா கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் மோசே ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, அப்பா இஸ்ரவேல் மன்னித்தீர் ஆண்டவரே, தண்டிக்கா மன்னித்தீரேப்பா. ஹல்லேலூயா. அதே இரக்கம் உள்ளவர், அதே தயவு உள்ளவர், அதே கிருபை உள்ளவர், அதே அன்புள்ளவர், நீரே கிருபை உள்ளவர், நீரே சாந்தம் உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா பா பா தா 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 ரீகா பகல் பஹபுரா மஹந்தராலி கலபா. ஆண்டவரே என் ஜனங்கள் தொழுகப்பா, என் ஜனங்கள் தொழுக ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்களே தகப்பனே, இருளில் இருக்கும் ஜனங்கள், இருள பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்கள் தொழுகிறாக ஆண்டவரே. தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவனாகிலும் பெற்று போவது பரலோக பிதாவின் சித்தமாக சொன்னீங்களே தகப்பனே. கர்த்தாவே அப்பா இந்த மதுராவுக்கு ஜனங்கள் ஆண்டாதே அப்பா, இந்த கமல் பகுதி ஜனங்கள் அப்பா, சுற்றுப்புற ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு ஜனங்கள் கண்கள் திறக்கணுமே ஜெபிக்கிறவே அப்பா. தேசத்தில் எல்லாரும் கத்த ரட்சிக்கிறப்பா, எல்லா ஜாதிகளுக்காகவும், எல்லா பாஷைகளுக்காகவும், எல்லா ஜனங்களுக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையிலே உலகத்தில் பாவத்தை சுமந்த தேவாட்டு குட்டியாக ஆண்டவரே, எல்லாருக்காக அடி வாங்கி ரத்தம் சிந்தி எல்லோர பாவங்களையும் சிலுவையிலே சுமந்த ஆண்டவரே, நிச்சயமான பரிகாரத்தை செஞ்சிருக்கீங்களப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களும் கழுவி உங்களை சுத்திகரிக்க வேண்டியிருக்க ஆண்டவரே. ஒரு ஆட்டின் ரத்தம் அல்ல, ஒரு மாட்டின் ரத்தம் அல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம், பாவமில்லாத ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களை பரமாண்டவரே. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு குற்றங்கள் சிவரே இருந்தாலும் இந்த பாவத்தை மன்னிக்க இந்த பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து ரத்தத்துல வல்லமை உண்டு. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நன்றி தகப்பனே தகப்பனே. என் ஜனங்கள் தொழுகப்பா, என் ஜனங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தந்துள்ள மாட்டவரே, பிரகாச மனக்கண்கள் தந்துள்ள ஐயா. இது கண் குறுகிய போல குருடைய போல ஜனங்கள் இருக்காங்க தகப்பனே. என் ஜனங்கள் கண்கள் தந்துள்ள மாட்டவரே. ஓ எச்சிலாவுக்காண்டவரே என் ஜனங்களுக்கு கடினமாக்குவாங்கப்பா. அல்லது கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே, அல்லது கண்கள் திறக்கப்படும் கற்றாவே, இறுதி ஒழுகப்படும் தகப்பனே, கல்லான இது ஒழுகப்படும் கற்றாவே. இந்த சிறுகளை மூடி இருப்பாங்க, கண்களை மூடி இருப்பாங்க ஆண்டவரே. இது மதம் அல்ல, இது மனமாற்றம். உண்டாக்க உயிருள்ள தேவனை உண்டாக்க தேவ உறவு என்பது அந்த பொருள் தகப்பனே. நானே உனக்கு ஜீவனை கொடுக்க வந்து சொன்னேன். உன்னை மதமாக்கு வரல, உனக்காக நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க உனக்கு நான் நித்திய
ஜீவனை கொடுக்கும்படி, பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், உனக்காக ஜீவனை கொடுக்க வந்து சொல்லுகிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். என்னை எல்லாரும் பிதாவினிடத்தில் ஒருவரும் வரான்னு சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் இயேசு வார்த்தை சொல்லணும்ப்பா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் ஜனங்கள் எல்லோரும், என் தேசத்தில் குடிகள் எல்லோரும் ஆண்டவரே கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவமே, நிரப்பப்படுவமே, நிரப்பப்படுவமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. நான் பிற ஜாதிகளுக்கும் அநேகருக்கும் தேவன் அல்லவா சொல்லியிருக்கிறேன். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர் சொல்லினேன். நான் உயர்த்தப்படும் போது எல்லோருமே எடுத்து சொல்லியிருப்பா, எல்லோரும் எடுத்து சொல்லினேன். ஆனால் சிநேகத்தால் சிநேகித்தேன், காரணம் கேடகத்தால் உன்னை இழுத்துக் கொண்டே ரூபவதியே உன்னை உள்ளங்கள் வாழ்ந்திருக்கிறேன், உனக்கால் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அன்பு மாறாதது, உன் கணவன் அன்பை விட, உன் பிள்ளைகள் அன்பை விட, நீ நம்பது அன்பை விட, உன் முற்றாம் பிறகு அன்பை விட இந்த இயேசு கிறிஸ்து அன்பு மகா பெரியது. எது எதிர்பார்க்காத அன்பு, உன் நேசித்த உள்ளம், உனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. ஆமென், ஆமென், ஆமென். இவ்வளவா என்று அன்பு போதுதான், இவ்வளவா நேசித்தார். நீ தேட நிம்மதி, நீ தேட விடுதலை, நீ தேட நிம்மதி, நீ தேட விடுதலை இயேசு தருகிறார். உன் கர்மத்தை சுமந்தார் சிலுவையில, உன் பாவத்தை சுமந்தார், உன் சாபத்தை சுமந்தார். அவரே பரிகாரி, அவரே மனவாளன். பெரிய உண்டாகம் பெறுவதாக, பெறுவதாக ஆண்டவரே, என் ஜனத்தை பெறுவதாக மாம்சமான யாருமே ஆவியை சொல்லுகிறேன். கடைசி நாட்களில் எல்லா ஜனம் தொடுங்க ஆண்டவரே. என் நரகத்து போயிடக்கூடாதுப்பா, நரகத்து போயிடக்கூடாது ஆண்டவரே, நரகத்து போயிடக்கூடாதுப்பா. மெய்யான அது ஒரே தேவையாக இயேசு கிறிஸ்து அன்பு கொள்வதே உனக்கு நித்திய ஜீவன் சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். குமாரரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களோ, இவரை என் பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு நரகம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் யாராவது இயேசு ஏற்றுக்கொள்ளாம அவர் புறக்கணிக்கிறாங்களோ, கலந்து தட்டி விடுறாங்களோ, செவிகளை மூடுறாங்களோ, அவங்க எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பூமியில் எத்தனை வயசுல வாழலாம், ஆனா உள்ள மரணம் சந்திக்கும். அந்த நாட்களை மனம் திரும்பி இயேசுவிற்கு வந்த உனக்கும் மோட்சம் உண்டு, உனக்கு பரலோகம் உண்டு, நித்திர உனக்கு நித்தியமான வாழ்வு உண்டு. ஓ தேவனே, இரக்கமுள்ளவரே, என் ஜனங்கள் தொடுகாண்டவரே, ரட்சிக்கப்படாதபடி உன் கரம் குறுகி போகவில்லை சொல்லுகிறாண்டவரே, கேட்கக்கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை சொல்லுகிறப்பா. நீ நின்று கொண்டு கத்துக்கு ரட்சிப்பை பார்க்க சொன்னீங்களே, நான் பூமியில உயர்ந்திருப்பேன், வானத்தில் உயர்ந்திருப்பேன் சொன்னேன். சர்ப்பத்தில் ஆவிகள் விலகுவதாக, அறிவித்திற்கு ஆவிகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சர்ப்பத்தில் ஆவி விலகட்டும் அப்பா. ஓ ரே ரே கா ரே நஹந்தரோ. ஓ இந்த பூமி அதிபதியே, ஓ திருவுலக அதிபதியே, சபிக்கப்பட்ட பொய்யனே, அசுத்தனே, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனத்தில் ஆராதிக்க போக ஜனங்களை விட்டுவிடு. நீ ரத்த சம்பந்தமான ஜனங்களை விட்டுவிடு. ஓ நீ காலாபா இயேசு ரத்தத்தால் பலன் போட்டு விடவெடுக்க ஜனங்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ரத்த சம்பந்தமான ஜனங்களை விட்டுவிடு. என் சபை ஜனங்களை குடும்பத்தை விட்டுவிடு. சாத்தானே எல்லாரும் நீங்களும் ஜெபிக்கணும், உங்க ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். ரே பா 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 ரே மா ஹா தோலோ. ஓ வா ரா ஹா கா ரே லஹா. இப்படி உடன்படிக்கை இருக்கு உனக்கு. நீ ஜீவி உள்ள ஜனங்களுக்காக நீ பேசு. ஆமென். ஓ இது மௌனமாக நேரம் கிடையாது, நீ வந்து பேச நேரம். நீ ஹல்லே டே டே யா அந்தரா உடன்படிக்கை நிறைவேற்ற கர்த்தாவே, நீ ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. அவருடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிற, சகோதரருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ உடன்படிக்கை நிறைவேற்ற கர்த்தாவே. அப்பா அன்று ராஜா சோதாம் தரிசனம் அடிக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆபரத்தை மருந்து பேசலாம் தகப்பனே. ஆபரத்தை மருந்து பேசும்போது அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தர் லோகத்தை நீ நினைக்கிறீர் ஆண்டவரே. லோகத்துக்காக ஆபரத்தா மருந்து பேசும்போது லோகத்தையும் பிள்ளைகள் குடும்பத்திலேயே பாதுகாக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா நன்றி கர்த்தாவே.
லோத்துக்கு உடன்படிக்கை இல்லை. ஆனால் ஆபிரகாம் பரிந்து பேசும்போது உடன்படிக்கை நிமித்தமான லோத்துக்கு இரக்கம் செஞ்சீங்களேப்பா. இன்றைக்கு எங்களை அந்த அடைக்கலமா நம்மை ஓடுவதற்கு மேலான உடன்படிக்கை வேறு நட்சத்திரம் உண்டாண்டவரே. அந்த நட்சத்திர உடன்படிக்கை ஜனங்களாக நான் உரிமையோடு துணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் ஜன லட்சிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 நீ சொன்னீரல்லவோ ஆண்டவரே, நீ சொன்னீரல்லவோ, நீ சொன்னீரல்லவோ, நீ சொன்னீரல்லவோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னீரே. சொன்னீரே என்று பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமான மனுபுத்திரனும் அல்லையே. எவர்களோடு பொய்யா பேர்கள் அல்லவோ. வானம் பொழுது போகும், என் வார்த்தை மாறாது, என் வார்த்தை பொழுது போவாது சொன்னீரே. நீ சொன்னீரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னீரே. ரட்சிப்பு தேவனுடைய ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவனை பார்க்க சொல்கிறேன். நீங்க அமர்ந்திருந்து நானே தேவனை பார்க்க சொல்கிறேன். வானத்தை உயர்ந்திருப்பீர், பூமியை உயர்ந்திருப்பீர் சொல்கிறீர்கள் தகப்பனே. நீதி பாடுகள் அல்ல பாவிகளை மனத்தில் பார்க்கிறதை சொல்கிறேன். மனத்தில் பொல்லாத வருகை விட்டு மனத்தில் மட்டும் பேசுகிறாரே. உயிர்ப்பித்த ஆவியானவரே, இல்லாத அழைக்கிறதே உயிர்ப்பிக்கிறாரப்பா. பாவத்தை வைத்து பேசுகிற ஆவியை உயிர்ப்பிக்கிறாங்க. இல்லாத மனுஷனை உயிர்ப்பிக்கிறாங்க. சத்துருவே ஆவி விலகட்டும். பொய்யனே, சபிக்கப்பட்டவரே, தள்ளப்பட்டவரே, கைலசிக்கப்பட்டவரே, ஏசு கிறிஸ்து நாமத்தில் கொண்டு வருகிறோம். ஏன் ஜனத்தை விட்டுவிடு, ஜனத்தை விட்டுவிடு. கத்துதாரவுக்கு போக, கத்துதாரவுக்கு போக, கத்துதாரவுக்கு போக, என் ஜனத்தை விட்டுவிடு, என் ஜனத்தை விட்டுவிடு. சாத்தானே, பாடே தாவியே, என் ஜனத்தை விட்டுவிடு. ஏசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறேன். கோட்டைகள் இருந்து விளக்கும், சத்துரு கோட்டைகள் இருந்து விளக்கும், சத்துரு கோட்டை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுதி விடுவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுதி விடுவதாக. விடுதலை 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 இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலையாகட்டும், 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 விடுதலையாகட்டும் இயேசு நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலையாகட்டும். ஓ பிசாசே கையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமென். 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 ஒரு மாஸ்டர் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு, விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டாங்க. என் ரட்சிப்பை பேசுகிறேன், ரட்சிப்பை பேசுகிறேன், ரட்சிப்பை பேசுகிறேன், ரட்சிப்பை பேசுகிறேன். ஒவ்வொரு ஜன ரட்சிக்கப்படட்டும், இல்லை ரட்சிக்கப்படட்டும், கலை ரட்சிக்கப்படட்டும், மன ரட்சிக்கப்படட்டும், எல்லா ரட்சிக்கப்படட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும். ஆமென். நாம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். 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 ரட்சிக்கப்படுவதற்கு நாம கொடுக்கப்படுகிறாண்டவரே. வானத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிப்பது நாமம் இல்லையாண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், பறைசாற்றுகிறோம். நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. காலூர் சேனையும் குதிரை ரதங்களை கடைகளை அழைத்து போட்டவரே, சிறிய பழந்து கொண்டிருந்தவரே. ஆமென். சோதரம் சோதரம் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அந்த ருசிக்கட்டும். உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைத்திராது என்று நாங்கள் கட்டளையிடும் இயேசு நாமத்தினாலப்பா.
எங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அடுத்தபடியாக ஆண்டவரே அப்பா, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து நீங்க எத்தனை பின்வாங்கி போயிருக்காங்கப்பா. நீங்க ரசிக்கப்பட்ட ஜனங்கள், அந்த ஞானஸ்தானத்து ஜனங்கள் இன்னைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. ரசிக்கப்பட்ட ஜனங்கள், சபைக்கு போற இன்னைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சடங்குகளை அனுசரிக்கிறாங்க, பாரம்பரியத்தை அனுசரிக்கிறாங்க, சமுதாயத்தில் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க பண்ண அது பாவம். இன்னைக்கும் அவங்க போதைப் பொருட்கள் இன்னைக்கு ரசிக்கப்பட்ட பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஐயா. அந்த கெட்டக்கும் ஆண்டவரை எப்படி புத்தி தெளிந்து மனம் திரும்பது போல ஆண்டவரே. இன்னைக்கு ஜனங்களை மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. பொல்லாத வரை விட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவே மன்னியும், தாவீதுக்குமாரனே மன்னியும், உண்மையாக நம்மை நோக்கி கூப்பிட்டு யாவருக்கும் கத்த சமயமா இருக்கிற ஆண்டவரே. அப்பா மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பாவோட அன்பு ருசிக்கிட்டும் ஆண்டவரே. என் கத்து எவ்வளவு நல்லவர்கள் ருசிக்கிட்டும் ஆண்டவரே. புத்தி தெளிவு வரட்டும் ஐயா. கத்தில சேர்க்கப்பட்டோம் அப்பா. மறுபடியும் ராஜ்யத்தை சேர்க்கப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே இரக்கம் செய்யுங்கப்பா, சகாயம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்பா பிசாசை வஞ்சித்து ஆண்டவரே, தந்திரமாக ஏமாற்றி ஆண்டவரே. அப்பா பின்பாகி போய் கொண்டிருக்காங்கப்பா. பிசாசு தந்திரங்களுக்கு கீழ்படுத்திருக்காங்கப்பா, பிசாசு செயல்படுத்திருக்காங்கப்பா ஆண்டவரே. அப்பா உங்க கிருபை இல்லைனா அவன் வீழ முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை வேணும் ஆவியானவரே. பின்பாகி போல ஜனங்களுக்கு உங்க கிருபை வேணும்பா. மறுபடியும் என் தகப்பனோடு வரும்படி, தேவன அப்பத்தில் பங்கு பெறும்படி, தேவன போஜனத்தை பங்கு பெறும்படி அப்பா மனத்தில் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி நன்றி தகப்பனே. சப்பா உமால் கூட விசுவாசிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பின்வாங்கி போற எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் இயேசுவே நம்ம மனம் திரும்புகிறோம், யாரெல்லாம் உங்களை பார்க்கிறாங்களோ ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி. சோத்திரம் 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 கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி. அடுத்த ஜெப குறிப்பாக சப்பா ஆஸ்பிட்டல் மினிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. இந்த மருத்துவம் உங்களுக்கு கருத்தில் ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா. அடே பெரிய மொழியா ஆண்டவரே தகப்பனே. இந்த ஊழியருக்கு அப்பா நாங்கள் உண்மை இல்லாத போதும் நாங்கள் உண்மையாக என்று நீ அறிந்து அப்பா எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. என் பலன் அல்லப்பா இவங்க கிருபாண்டவர், இவங்க கிருபாண்டவர் அவங்க சுவாசிக்கிறோம் ஐயா தகப்பனே. நன்றி. நாங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய நாமத்தில சப்பா அல்லது நாங்கள் செபிக்கிறோமோ அவங்க அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. நீங்கள் அப்போ செஞ்சு கொண்டு இருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி நன்றி நன்றி. இன்னும் அதிசயம் செய்யுங்கப்பா. இன்னும் பிழைக்கிற காரணம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த அப்போஸ்தலர் நாட்கள் கிரகிக்க முடியாத அதிசய அற்புதங்களையும் கத்து அடையாள கூட செய்கிறாங்கப்பா. அடையாள கூட செய்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் எப்போதும் பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். எப்போதும் கையில போலா வாழா கருவியா இருக்கணும் ஆண்டவரே. சப்பா அப்பா நீங்க மட்டும் பெருகணும் ஆண்டவர். நான் மட்டும் மகிமை பண்ணணும் ஆண்டவரே. சோத்திரம் 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 கர்த்தாவே. நான் காலத்துல கைப்பற்றி கொடுக்கணும் ஆண்டவரே. அது படிக்கும் போதே உங்க அன்பை ருசிக்கிட்டும் ஆண்டவரே. உன் கண்கள் கருகப்படணும் ஆண்டவரே. உள்ளாத மனுஷன் உயிர் பெறுவாராக ஆண்டவரே. எதிர்க்கிற வேலை உயிர் தந்த வளமை எப்படிப்பட்ட பிடியாளர்களை சுகமாக்கி கர்த்தரே வேசு ஆண்டவர் என்று முழங்கால படும்படி நான் அழைக்கப்படட்டும் ஐயா. கர்த்தர் விடுதலை கொடுத்தார், கர்த்தர் சுகம் கொடுத்தார் என்று சாட்சி எழுமட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த உயிருக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருவின் தந்திரங்கள், ஆயுதங்கள், கிரியைகள் ஒன்றும் வாய்க்காத நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you thank you thank you ஆண்டவரே. சபா சோத்திரம் ஆண்டவரே. எங்க வேலைக்கிழமை ஆராதனைக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் இந்த உபாசத்தை கலந்து கொள்ள ஜனங்கள் ஆசிரியர்கள் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. இப்போ அருமையான எங்கள் செய்தியை கொடுக்குறீங்கப்பா. இந்த செய்தியை ஜனங்கள் ஷேர் பண்ணணும்ப்பா ஆண்டவரே. சபைக்கு மட்டும் இல்லப்பா, இந்த தேவச்சு அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே. என் ஜனங்கள் இந்த தேவ செய்தெல்லாம் ஷேர் பண்ணட்டும், வாழ்க்கை அப்புறம் ஷேர் பண்ணட்டும், மெசேஜை ஷேர் பண்ணட்டும் ஆண்டவரே. தேசமெல்லாம் கர்த்தாவே வார்த்தை கடந்து செல்லட்டும் ஆண்டவர் தகப்பனே. அப்ப ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே. அது நீ போகலாம் குமார் பிடித்தது ஒரு வார்த்தை ஆண்டவரே. மாறம் தன்னிலை மதுரமாக ஒரு வார்த்தை ஆண்டவரே.
நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் தகப்பனே. அப்ப இந்த ஒரு வார்த்தை எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க, சாபத்துல வாழ்றாங்க, துக்கத்துல வாழ்றாங்க, வறுமையில வாழ்றாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்கும் போது அவரு கண்டிப்பா நீ அவரோட பேசுவீங்க, தொழுவீங்கப்பா, விசுவாசிக்கிறோம். என் தேவன் வார்த்தையா இருக்கீங்கப்பா. நீங்க வார்த்தையில ஆவியும் ஜீவனும் வல்லமை விட்டாங்க அவரே. ஓ நன்றி 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 சோதரம் தாவே. அந்தவரே சோதரம் கத்த இன்னும் அதிகமாக சபைக்கு புது ஆத்மாவை கொடுங்கப்பா. அப்பா சபையோடு சேர்ந்து ஊழியம் பண்ணும்படி, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆண்டவரே. அப்பா கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து என் நாமத்தை எதை கேட்டாலும் பிதா குமாரன் அது மகிமைப்படி அவங்க கருவால் சொல்லுகிறப்பா. நீ நாம எதுவும் கேட்கல, நீ கேளு, நான் கருவால் சொல்லுகிறப்பா. இயேசு கிறிஸ்து நாம கேட்கிற பிதாவே, திருச்சபை ஆண்டவரே. அப்பா அப்பா வானத்தில் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆண்டவரே, அதே ஆபிரகா போல ஆண்டவரே, ஈசாக்கை போல, யாக்கோபை போல ஆண்டவரே. தகப்பனே கர்த்தருக்குள்ளே உண்மையா ஜனங்களை கொண்டு வருகிறார் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனங்கள் கூடி வரட்டும் அப்பா, கூடி வரட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால். அப்பா கர்த்தர் மெய்யாக திருச்சபை இருக்கிறார் என்று, கர்த்தர் இருக்கிறார் என்று பெரிய ஜனங்கள் விசுவாசித்து வரட்டும் ஆண்டவரே. ஓ நீ கொண்டு வர ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க திருச்சபைப்பா, உங்க ரத்தத்தை வைக்கப்பட்ட சபை ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சபைகள் ஜனங்கள் ஆண்டவரே உங்களை பத்தி சொல்லணும் ஆண்டவரே. அப்பா சபை வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசத்துக்கு ஜாகிரதையாக பத்தி சொல்லிங்க ஆண்டவரே. என் சபை ஜனங்கள் எல்லாம் ஊழியர் செய்யணும் ஆண்டவரே. உங்களை பத்தி சொல்லணும்ப்பா ஆண்டவரே. ஒரு நாளைக்கு வந்து சொல்ல போகக்கூடாது ஆண்டவரே. வா சோத்திரம் சோத்திரம். இயேசு பத்தி சொல்லட்டும் ஐயா. இயேசு இன்ட்ரோடியூஸ் பண்ணட்டும் ஆண்டவரே. இயேசு அறிமுகப்படுத்தணுமாப்பா ஜனங்களுக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உங்களுக்கு நன்றி 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 சோத்திரம். அப்பா சபைக்கு கொடுக்கறீங்க எழுப்புங்கப்பா. உங்களுக்கு நன்றி 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 சோத்திரப்பா. ஆண்டவரே தகப்பனே சபைக்கு அநேக கொடுத்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. கொடுக்கணும் ஆசீர்வதிங்க கர்த்தர் தகப்பனே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகவே சொல்ல தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா யாரும் தெரியாது ஆண்டவரே. அப்பா கொடுக்குறாங்க, கொடுக்க நீங்க ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவர் தகப்பனே. தகப்பனே அவன் பிள்ளைகள் என் குடும்பத்தை தளர்க்க செய்யுங்க ஆண்டவரே. வர்ச்சிக்க செய்யுங்கப்பா, வியாபாரம் பெருக செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் சோதரம் கர்த்தாவே. அப்பா தேசமெங்கும் கொடுக்க ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் அநேக எழுப்பட்ட தகப்பனே, இன்னும் அநேக எழுப்பட்ட கர்த்தாவே. திருச்சபைக்கு ஆசீர்வாதம் இருக்கிற அநேக எழுப்பட்ட வேச நாமத்தினாலே தகப்பனே அநேக எழுப்ப கொடுங்க ஆண்டவரே. அநேக எழுப்ப கொடுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. எதைக்கிறோம் நேர் பாய்ச்சுகிறோம் சபைக்கு கொடுப்பதுனால் ஒரு ஆசீர்வாதம் கர்த்தாவே. அவர்கள் காணும்படியாய் ஆயிரம் 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 பெருக செய்யுங்க, லட்சங்களா பெருக செய்யுங்க, கோடிகளா பெருக செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா சண்டை ஆராதனைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த புதிய கல்விக்கலாக ஆண்டவரே. அப்பா ஆவியினால் விசுவாசி எப்படி நடக்க போறாங்க என்று தகப்பனே. அப்பா எவர்கள் தேவட ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவங்க தேவட பிச்சைகளாக சொல்லுகிறது ஆண்டவரே. அப்ப ரசிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே மனசு மாமசு விரும்பினபடி நடக்காமல் எப்படி ஆவியை அவங்க நடத்துறாரு என்று நீங்க இப்போதைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த ஜனம் நீங்க நேசிக்கிறீங்கப்பா ஜனங்களை. இந்த ஜனங்கள்லாம் நல்லா பிறந்த புத்தியோடு வாழணும், ஆவிக்கிற வாழ்க்கை கட்டப்படணும் நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அதற்காக நன்றி. அடிவார வார்த்தையை போடுமானவரே. போதிக்க ஞானம் கொடுங்க, ஞானத்தின் ஆவியானவரே போதிக்க ஞானம் கொடுக்கிறாங்கப்பா. சோத்திரம் 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 கர்த்தாவே. என்னை மதத்தில் பேசுவதாக, அநேக அற்புதங்கள் செய்வதாக, அதிசயங்கள் செய்வதாக, அதை பரிசுத்தா பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ஆண்டவரே. அப்ப இந்த சாப்டர் முடியத்துக்குள்ள ஆண்டவரே. அப்பா நீங்க பரிசுத்த கொடுத்தபடியா நாங்கள் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்கிறான் சொல்லிடுறாங்க. அதற்கா நன்றி. என் ஜனங்கள் தாகத்தோடு வாழ்ந்துகிட்டும் ஐயா. அந்த தாகத்தோடு பரிசுத்தவைகள் தாகமாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய கிரிகள் செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி நன்றி சோத்திரம் சப்பா. அப்போ வியாபாரம் பண்ண ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரப்பா. அப்போ வேலை செய்யும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. சோத்திரம். தேவனே நீ சொல்லிடல்லவோ, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிடு. உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், வாக்கியம் நன்மையை உனக்கு உண்டாயிருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் 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 சொன்னீங்க தகப்பனே. நீ செய்வதெல்லாம் தொடங்கும் சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியா தகப்பனே. ஒவ்வொரு பிசினஸ் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க தொழிலை ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. வருமானத்தை கூட்டி கொடுக்கிறாங்க ஆண்டவரே. பெருக்கத்தை கட்டணுங்க கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டு
திருப்தியாகும் ஆண்டவரே. மிச்சம் எடுக்கத்தக்கதாய் ஆசையும் செல்வத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. சோதரம் 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 ஆவியானவரே. நன்றி நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. எல்லா ஜபத்தையும் கேட்டதுக்கு நன்றி சோதரம்ப்பா. சோதரம் ஜெபிக்க வைத்த தேவனுக்கு கோடான கொடி சோதரம். ஒரு ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சோதரம் சோதரம் அப்பாவே. அப்பா மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை உத்திம ஊழியக்காரன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. யாரெல்லாம் உமக்காக உண்மையாக உத்தமனாக தகப்பனே கத்திற்கு சேவை ஆண்டவரே ஒழுங்கு காலமாக செய்து கொண்டிருக்கிறாங்களோ பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவன் ஒவ்வொரு ஆசிரியர்கள் முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அவன் நல்ல பலனையும் சுகத்தையும் ஆதரவுக்கும் கொடுக்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க கர்த்தாவே. அவன் போக்கை வாழ்க்கை ஆசிரியர் கர்த்தாவே. ஆயிரத்தி கூட்டுக் கொண்டு கர்த்தாவே. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் ஆசிரியர் கூட்டிக் கொள்வது போல உமக்காக ஊழியம் செய்கிறாங்களப்பா. இன்னும் அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவன் ஆசிரியர் வாழப்படி ஆசிரியர்களை கூட்டிக் கொடுங்க தகப்பனே. சமாதானம் சுகம் சந்தோஷம் விடுதலை ஆசீர்வாதம் அக்குடும்பத்தின் மீது பேசுகிறான் ஆண்டவரே. ஊழியத்தில் பேசுகிறேன் அப்பா. சோதரம் 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 கர்த்தாவே. ஆமே பெருக செய்யுங்க ஆசீர்வதிங்க பலத்த கிரைகள் செய்யுங்கப்பா. ஊழியத்தில் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. சோதரம் 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 கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. எல்லா ஜபத்துக்கும் என் தேவனாய கர்த்தர் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி கோடி கோடி சோதரம் சோதரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தை கொடுக்கிறோம். ஆமென். எல்லோரும் கரங்களை உயர்த்தி விசுவாசமாக அறிக்கை செஞ்சு கொடுப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காக தலையாக்குவேன், கீழாகாக மேலாக்க சொன்னீரே. இது கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு என் ஆசீர்வதியும். பணமே நீ என் கடவுள் அல்ல, கர்த்தரே என் தெய்வம். பணமே நான் உன்னால வாழல, என் கர்த்தரால வாழ்கிறேன். ஆமே. என்னை முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்தவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உனக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஆமாண்டவரே, வாழ்நாளெல்லாம் தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி உள்ள ஜனங்களா இருக்கணும்ப்பா. ரத்தத்தில் ஒவ்வொரு செல்லுகளும் உமக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கு, விலையை ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்கப்பா. இதை நான் சம்பாதிக்க முடியாதா? இலவசமாக ரட்சிப்பை கொடுத்தீங்க, நீதியை கொடுத்தீங்க அப்பா. என் கூப்பிட தக்க புத்தியை சூகாரத்தில் ஆவி கொடுத்தீங்களாப்பா. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.